அடியே வாழ்க்கை பரவலே பொண்ணுங்களை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நான் மட்டும்தான் மோசம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ புஷ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் போலனா ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஆக்சுவலா காலையில சமயம் கமருதீன் இருக்காருல, எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே மேக்கப்லாம் பண்ணி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2 ஃபேமிலி வரப்போறதா சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை பொறுத்த வரைக்கும் அமித்தோட ஃபேமிலி வந்ததை நமக்கு காமிச்சிட்டாங்க. இன்னொரு ஃபேமிலி யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவோட ஃபேமிலி வரப்போறதா சொல்றாங்க. அப்ப நாளைக்கு அரோராவோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் விக்ரமோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் வருவாங்க போல. கடைசி நாள் வந்து பார்வதியோட ஃபேமிலி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப கமருதீன் ஃபேமிலி எப்போ வருவாங்க? ஒன்னு இன்னைக்கு இல்ல நாளைக்கு கமருதீனோட ஃபேமிலி வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. இப்ப லைவ்ல என்ன தெரியுமா நடக்குது? கிச்சன்ல வந்து கிச்சன் வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. கிச்சன் டீம்ல தானே திவ்யா இருக்காங்க. அவங்களுமே காய்கறி நறுக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே பாட்டு பாடுறாங்க. வேற யாரோ ஒரு பாட்டு ஆரம்பிச்சாங்க, திவ்யா கண்டினியூ பண்ணி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடியே அடியே இவளேன்ற மாதிரி ஒரு சாங் வரும் பாத்தீங்களா? அந்த சாங்கை பாடிக்கிட்டே வந்தாங்க. அந்த சாங்ல ஒரு விஷயத்தை மட்டும் மாத்திட்டாங்க. அது வேணும்ட்டே மாத்தினாங்களா இல்ல தெரியாம மாத்திட்டாங்களான்னு தெரியல. என்ன தெரியுமா? அடியே அடியே இவளே சாங்ல வந்து பொண்ணுங்களை எல்லாம் நான் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம்னு வரும். அதாவது நான் எல்லா பொண்ணையும் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம்ன்ற மாதிரி லிரிக்ஸ் வரும். ஆனா இவங்க அதை எப்படி தெரியுமா மாத்திட்டாங்க? பொண்ணுங்க எல்லாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன், நான் மட்டும்தான் மோசம்னு மாத்திட்டாங்க. அதாவது பாடுற பையன் தான் மோசம்ன்ற மாதிரி மாத்திட்டாங்க. இதை தெரிஞ்சு கொஞ்சம் கிண்டலா பாடுறதுக்காக இப்படி பாடினாங்களா இல்ல ஒரு ஃப்ளோல அப்படி பாடிட்டாங்களான்னு தெரியல. இதை தாண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் வெளியே ஒரு விஷயம் ஃபேமஸா போயிட்டு இருந்தது இல்ல, அதாவது வியானா வந்து பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. டெய்லர் அங்கிள் ஸ்கர்ட்டை கொஞ்சம் ஏத்தி தச்சு தரீங்களான்ற மாதிரி ஒரு பொண்ணு பேசிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான் வியானா பேசுறாங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அதாவது கும்ஃபு ஹாஸ்டல்னு ஒரு படத்துல வந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணு பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வியானாவும் பேசுறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் ட்ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எக்ஸாக்டா அதே சீனை பத்தி அரோரா வந்து பேசுறாங்க. யார்கிட்ட பேசுறாங்க? சுபிக்ஷா கிட்ட பேசுறாங்க. சுபிக்ஷாக்கு ட்ரெஸ்ல ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணும் போல, இதை கொஞ்சம் ஏத்தி போட்டு விடுறியான்ற மாதிரி அரோராவை கூப்பிடுறாங்க. ஏத்தி இறக்க தானே நான் இருக்கேன்ற மாதிரி அரோரா வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த டைலாக் ஒரு படத்துல வந்திருக்கு, உனக்கு அந்த படம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சுபிக்ஷா கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கறாங்க. ஏத்தி இறக்க தானே நான் இருக்கேன், எந்த படத்துல வந்தது எனக்கு தெரியலையேன்ற மாதிரி சொல்றாங்க. அரோரா அந்த படத்தோட பேரை சொல்லல, அந்த படத்துல இருக்க முழு டைலாக்க சொல்றாங்க. ஒரு பொண்ணு வருவால, டெய்லர் அங்கிள் இதை கொஞ்சம் ஏத்தி தச்சு தரீங்களான்ட்டு. அப்ப அந்த அங்கிள் சொல்லுவாரு, ஏத்தி இறக்க தானே நான் இருக்கேன்னு சொல்லி தான் அந்த வேலையை பண்ணுவாருன்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. ஸோ வெளியே ஃபேமஸாக போயிட்டு இருக்க நிறைய விஷயத்த அரோரா சொல்ற மாதிரியே இருக்குங்க. என்னன்னா, வெளியே வியானாவை வந்து பொய்யானான்ற மாதிரி கூப்பிட்டாங்க மக்கள்லாம் வந்து ட்ரோல் பண்றதுக்காக. அதே விஷயத்தை இவங்க ஒரு வாட்டி அந்த ஸ்கூல் டாஸ்க்ல சொல்லியிருப்பாங்க, அவ வியானா கிடையாது பொய்யானா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் வெளியே இருக்கவங்க வந்து சச்ச பாரு பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது எச்ச பிஹேவியர்னு வரும், அந்த இடத்துல எச்சைக்கு பதிலாக பார்வை போட்டு கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அதாவது பாரு ஏற்றஸ் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. கனி ஒரு இடத்துல அதை சொன்னாங்க. எந்த இடத்துல சொன்னாங்கன்னா சச்ச பாரு பிஹேவியர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி வெளியே இருக்கிறது இவங்களுக்கு எப்படி தெரியுது? இன்டைரக்டா ஏதாவது க்ளூ தராங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்குங்க. ஏன்னா இவங்களுக்கு ட்ரெஸ் வருது பார்த்தீங்களா, அதுல இன்ஃபர்மேஷனாக கடத்த முடியும். ஆனால் வந்து பிக் பாஸ் டீம் நல்லா செக் பண்ணி தான் அனுப்புன்ற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டியும் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் வருதா என்னன்ற மாதிரியும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஏன்னா வியானா பொய்யானான்றதா சொன்னாங்க. அதே மாதிரி வியானாக்கு இந்த டைலாக் ஃபேமஸ் ஆனது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த டைலாக்கை தற்செயலா சொல்றாங்களா இல்லை தெரிஞ்சு சொல்றாங்களான்னு தெரியல. அதே மாதிரி பாரு பிஹேவியர் இது எப்படி வந்ததுன்னு தெரியல. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.